ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. என்னை உன்னுள் கண்டெடுத்தேன் கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். குழந்தைகளுக்கு தேர்வு விடுமுறை. பிரியாவும் இன்னும் ஒரு சில நாட்கள் இங்கேயே இருக்கப் போவதால் அவளை குழந்தைகளை பார்த்து கொள்வதாக கூறிவிட்டாள். வாசுவும் இங்கேயே சில நாட்கள் தங்கிவிட்டு செல்வதாக கூறினான். ஆஃபீஸ் வந்ததும் சிறிது நேரத்தில் சஞ்சனா வர, அங்கே அக்ஷராவோ, ஹே சஞ்சு, வா வா வா, சொல்லு யாரு என்று அவசரமாக கேட்டாள். சஞ்சனாவோ, ஏய் எதுக்குடி இப்படி கத்துற, யாருக்காவது கேட்க போகுது என்று ரகசியமாக சொல்ல, அது சரி, இது என்ன மூடி மறைக்கிற விஷயமா? லவ் ப்ரப்போசல் யாருக்கும் தெரியாமல் பண்ணலாம், கல்யாணம் கூடவா என்று கிண்டலாக கேட்க, சஞ்சு தலையில் அடித்து கொண்டு, சரிடி, இப்போ உனக்கு என்ன தெரியணும்? நேற்று மேடம் சொன்னீங்களே, அப்படி ஒருத்தனை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் அதை சொல்லி அடுத்த கட்டத்துக்கு போகிறதும் கூட அதை விட கஷ்டம்னு, அந்த ஒருத்தர் யாருன்னு சொல்லுங்க மேடம் என்று கேட்க, அடிப்பாவி, இப்படி சொன்னதை வச்சு தான் என்னை இவ்வளோ கேள்வி கேட்குறியா? நான் கூட சும்மா கேட்குறாளுன்னு நினச்சேன். பரவாயில்ல, அக்ஷா மேடம் ரொம்ப ஷார்ப் தான். ஆமாம், பிரியாவும் தான் அதை ஆமான்னு சொன்னா, அவளை விட்டுட்ட என்று சஞ்சு கேட்க, அவளுக்கு ஆல்ரெடி ஓவர்மா என்று கண்ணடித்தாள் அக்ஷா. சரி அதை பற்றி அப்புறமா சொல்கிறேன், நீ சொல்லு, யார் முதல்ல உன் ஆள் என்று கேட்க, சஞ்சனாவும், சரியா தெரிலடி, எனக்கு எந்த அளவுக்குன்னு சொல்ல முடியல, பட் அவரை பிடிச்சிருக்கு, அதனால் கேட்டு பார்க்கலாமான்னு இருக்கேன். அவருக்கும் ஓகேன்னா லைஃப் நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனால் எப்படி மூவ் பண்ணுறதுன்னு தான் எனக்கு புரியல அக்ஷா. அதுதான் உங்ககிட்ட ஐடியா கேட்கலாமேன்னு என்று சஞ்சனா இழுக்க, பாருப்பா, சரி அதை கண்டுபிடிச்சிடலாம். உன்னை யார் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க சொல்லு, நீ ஆள் மட்டும் யாருன்னு சொல்லு, அப்புறமா நான் பார்த்துக்கிறேன் என்று கூற, உங்கள் எம்டி மிஸ்டர் ஆதர்ஷ் யாதவ் தான் என்றாள் சஞ்சனா. அக்ஷராவோ திருவென விழித்துவிட்டு சற்று எச்சிலை விழுங்க சுற்றுமுற்றும் பார்க்க, சஞ்சனாவோ, ஏய் என்னடியாச்சு சுற்றி பார்க்குற என்று கேட்டாள். ஏன் சஞ்சு, உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா என்றாள் அக்ஷரா. ஏண்டி அப்படி கேட்குற, அவர் கேரக்டரெல்லாம் ஓகே தானே? கேரக்டரெல்லாம் ஓகே தான், ஆளும் ஓகே தான், மனுஷன் நல்லவர் தான், பட் ரொம்ப நல்லவர், கல்லை கரைக்கலாம், இது பாரடி, அதை அட்டாக் பண்ண ஐடியா கேட்குறியே என்று அக்ஷரா சோகமாக முகத்தை வைத்து கொண்டாள். சஞ்சனாவோ இதை கண்டு கொள்ளாமல், சரி நீ பொறுமையாக அப்புறமா ஃபீல் பண்ணிக்கோ, இப்போ பொறுப்பா எனக்கு முதல்ல ஐடியா சொல்லு என்று கேட்க, அக்ஷராவோ, அட கல் நெஞ்சக்காரி, உன் காதலுக்கு என்ன காவு வாங்கிறதுக்குன்னே முடிவே பண்ணிட்டியா என்று கேட்டதும், ப்ளீஸ் அக்ஷா, சரி ஏதாவது பண்ணுவோம், யோசிக்கிறேன் இரு என்று சஞ்சனாவுக்கு சில ஆலோசனைகளை அள்ளி வழங்கினாள் அக்ஷரா. அடுத்த 2 தினங்களில் வேலை கற்றுக்கொள்ள என சஞ்சனாவும் ஆஃபீஸ் வந்துவிட, உடன் இருப்பது வேலை சம்பந்தமாக என்றாலும் விடாமல் தொடர்ந்து வந்து பேசுவது என இருக்க, பொறுமை இழந்த ஆதர்ஷோ சஞ்சனாவிடம் தனியாக விசாரித்து தன் முடிவினை நேரடியாகவே கூறிவிட்டான். சஞ்சனா, நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் எனக்கு இல்லை, இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே வராது. என்னை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதில் யாரையும் உள்ளே இழுத்து விட எனக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை. நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு உங்கள் லைஃப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக சரி வர மாட்டேன். எனக்கு பொறுமை எல்லாம் ரொம்ப கஷ்டம், என்னை புரிஞ்சுக்கிறது அதை விட கஷ்டம். அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், பார்த்துக்கலாமுங்கிற எண்ணம் கூட என்கிட்ட வரவே வராது. ஸோ என் மேலே அந்த மாதிரி ஐடியாலாம் நீங்கள் வச்சுக்காதீங்க, அது வேண்டாம். ஏன்னா உங்களை, உங்கள் குடும்பத்தை நான் பார்த்துருக்கேன், உங்களை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சதால தான் இப்படி பொறுமையாக சொல்லணும்னே எனக்கு தோணுச்சு. மற்றபடி இது கூட எனக்கு வராத ஒரு விஷயம் என்று அவன் சில பல விஷயங்களை கூற, சஞ்சனாவும் அனைத்தையும் கேட்டுவிட்டு, புரியுது, ஆனால் நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா? இதை கேட்டதும் ஆதர்ஷ் புன்னகைத்து கொண்டே,
பொண்ணுங்க மேலே இருந்த நம்பிக்கையே ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறேன். இதில் லவ் எப்படிங்க? நான் பொண்ணுங்க எல்லாரையும் தப்புன்னு சொல்லலை. எனக்கு அவங்களுக்கும் செட் ஆகாது போல். அன்பு பாசம்னு எதை சொன்னாலும் அவங்க கட்டுப்பாட்டில் தான் என்னை ஆட்டி வைக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. இதை கேட்ட சஞ்சனாவும், ஓ சரி, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் இல்லை காதல் பண்ணுற ஐடியாவே இல்லையா? ஆனால் உங்களுக்குன்னு ஒருத்தி இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. தெரியலங்க, அப்படி ஒருத்தி கிடைக்கணுமே. நானே நிறைய குழப்பத்தில் இருக்கேன். எனக்கு மனைவியாக வர்றவ என்ன எனக்கே புரிய வைக்கிறவளாக இருக்கணும். என்ன என் உணர்ச்சிகளை அவள் உணரணும். அவகிட்ட இருந்து அவளோட எண்ணங்களோட சேர்த்து எனக்கு ஏன் தேவை என்னன்னு நான் புரிஞ்சுக்கணும். எப்போ யார்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருதோ அப்போ நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம் கூட நான் யோசிக்க மாட்டேன். அவளை என் லைஃப்பில் நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணவும் மாட்டேன். அப்படி ஒருத்தி என் வாழ்க்கையில் வந்தால் எனக்கு எல்லாமாவும் அவன் வேணும். அப்படி இல்லாட்டி எனக்கு வேண்டவே வேண்டாம். அந்த மாதிரி ஒரு லைஃப்குள்ளேயே நான் போகலை. மீதி இருக்கிற அந்த ஒரே ஒரு உறவு என் வாழ்க்கையில் வராமல் சந்தோஷமான கனவாகவே கலைஞ்சு போகட்டும்னு தோணுது என தன் எதிர்பார்ப்பையும் ஏக்கத்தையும் கலந்து கூறினான் ஆதர்ஷ். சஞ்சனாவோ, ஆல் தி பெஸ்ட் ஆதர்ஷ். இப்போ நானே சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா உங்களுக்கு ஒரு பொண்ணு மனைவியாக மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையவே திருப்பி கொடுக்குறவளா வேணும். அதுக்கு நான் சரியான ஆள் இல்லை தான். எனிவே, அப்படி ஒருத்தி கண்டிப்பாக வருவா. மீட் பண்ணதும் எனக்கு மறக்காமல் சொல்லிடுங்க என்று கூறினாள். ஆதர்ஷும், கண்டிப்பாக, பாய் அண்ட் டேக் கேர் டூ. அண்ட் தேங்க்ஸ் ஆதர்ஷ். ஜஸ்ட் எனக்கு ஒரு ஐடியா இருந்தது, உங்களுக்கு ஓகேவா இல்லையா கேட்கலான்னு. பட் நீங்கள் பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து சொல்லும்போதே எனக்கு புரிஞ்சிடுச்சு நமக்கு லைஃப்பில் எது ரொம்ப முக்கியம், எது நமக்கு செட் ஆகும், வேணும் வேணான்னு. தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின் என்று கூறிவிட்டு சஞ்சனாவும் அங்கிருந்து சென்று விட்டாள். மறுநாள் அக்ஷரா அலுவலகம் வந்ததும் வேலை பார்த்தாலும் சஞ்சனாவிற்கு கால் செய்ய மெசேஜ் செய்ய என இருந்தாள். இதை கவனித்த ஆதர்ஷோ, அக்ஷரா வேலையை பார்க்குறியா இல்லையா? யாருக்கு கால் ட்ரை பண்ணிட்டே இருக்க என்று கேட்டான். அது சார், நம்ம சஞ்சு தான். பாருங்களேன், பெரிய வீட்டு ஆளுங்கனாலும் வேலை கற்றுக்க கரெக்டாக வரணும்ல. ஆக்சுவலி சஞ்சு ரொம்ப நல்ல பொண்ணு தான், பொறுப்பாக எல்லாமே பண்ணிடுவா. இன்றைக்கி ஏன் வரலன்னு தான் தெரில. அதுதான் உடம்பு ஏதாவது சரியில்லையோன்னு கேட்கலான்னு என்று அவள் இழுத்து கொண்டிருக்க ஆதர்ஷும், ஓ ஃபைன், பட் நீ அதை பற்றி கவலைப்படாத. இனிமேல் அவங்க வரமாட்டாங்க. அவங்க வந்த வேலை நேத்தோடு முடிஞ்சது என்று தெளிவாக கூறினான். என்ன, நேத்தோடவே வா? அது எப்படி, என்கிட்ட சொல்லவே இல்லை என்று அவள் பதட்டப்பட அவனும் முறைத்ததும், அது இல்லை சார், ஒரு பழக்க வழக்கத்துக்காகவாது சொல்லிட்டு போகணும்ல, அதுதான் என்று தான் பதறி தன்னை காட்டி கொடுத்ததை நினைத்து அவள் நொந்து கொண்டாள். ஆதர்ஷோ, அது சரி, இன்றைக்கி அவங்க பாட்டி ஊருக்கு போகிறாங்களாம். ஸோ சஞ்சனா வர 2-3 நாளாவது ஆகுமா. உன்கிட்ட சொல்லணும்னா சஞ்சனா வந்த வேலை சக்ஸஸாக முடிஞ்சுது, பட் உன் பிளான் தான் ஃப்ளாப் ஆயிடுச்சு. இதுதான் உன்னோட தேடலுக்கான பதில். இப்போதைக்கு இது போதும், போய் வேலையை பாரு என்று அவன் மேலும் குழப்பிவிட்டு சென்றான். அக்ஷராவிற்கோ, அது எப்படி, அவள் வந்த வேலை சக்ஸஸ், என்னோடய பிளான் ஃப்ளாப்புன்னா ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தானே, ஐயோ குழப்பிட்டானே என்று அவள் புலம்பிக் கொண்டிருக்க இதை கண்டு ஆதர்ஷ் மெலிதாக புன்னகைத்து கொண்டான். அக்ஷராவும் ஆதர்ஷும் எஸ்டேட் பார்க்க கிளம்ப விக்ரமிடமிருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது. அதை அட்டன் செய்தவள், ஹே மெசேஜ் பண்ணுற, கால் பேச முடியாது, பை பை என மெல்ல கூறினாலும் ஆதர்ஷ் காதுகளில் அது நன்றாகவே கேட்டது. அவள் வழி முழுவதும் மொபைலில் சாட் செய்து கொண்டே வர ஆதர்ஷ் ஆஃபீஸில் இறக்கிவிட்டுவிட்டு நேராக வெளிவேலை என்று சென்று விட்டான். அன்று மாலை அவர்களது கார்டன், காட்டேஜ், எஸ்டேட் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள், சூப்பர்வைசர்ஸ் என அனைவரையும் அழைத்து ஒரு மீட்டிங்
ஏற்பாடு செய்ய சொல்லியிருந்தான் ஆதர்ஷ். மதியம் மேல் வந்தவன் அக்ஷராவிடம் அதை பற்றி கேட்க, இல்லை சார், இன்னைக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணல என்று அவள் அடுத்து கூறி முடிப்பதற்குள், வாட், ஏன் பண்ணல, என்ன ப்ராப்ளம், யாராவது வேணான்னு சொன்னாங்களா என்று மட்டும் கேட்டான். இல்லை சார், யார்கிட்டையும் இன்னும் நான் அதை பற்றி பேசல, கேட்கல. பொதுவாக ஈவினிங் எல்லாருக்கும் டைம் சரிப்பட்ட வராதுன்னு தான் இன்னும் சொல்லலை. நாளைக்கு மார்னிங் அரேஞ்ச் பண்ணலாமா சார்? ஜெயேந்திரன் அங்கிள் கிட்ட கேட்டேன், உங்ககிட்ட கேட்க முடியல சார், ஆக்சுவலி நான் உங்களுக்கு என்று அவள் அடுத்து கூறி முடிப்பதை முழுவதுமாக கேட்காமல், ஸ்டாப் இட் அக்ஷரா, எல்லா முடிவும் நீயே எடுக்க, இது உன் ஆஃபீஸ் இல்லை, இங்கே நீ எம்டியும் இல்லை, புரிஞ்சுதா? எல்லாருக்கும் டைம் சரிப்படாதா, இல்லை உனக்கா? நீ உன்னோட பர்சனல் ஒர்க்கை கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு சொல்கிற வேலையை செய்யாமல் இருக்கிறதுக்கு இங்கே ஒன்றும் சம்பளம் தரல. யாருக்கும் சொல்லாமல் மறந்துட்டு டைம் ஒத்து வராதுன்னு பொய் வேற சொல்கிறியா? பிளான் பண்ண மாதிரி இன்றைக்கி ஈவினிங் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும், இல்லை நீ வேலையை விட்டு போயிடு. எனக்கு இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் சாக்கு சொல்லிவிட்டு வேலை செய்யாமல் இருக்கிறவங்கள ஆஃபீஸில் வச்சுக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. கெட் லாஸ்ட் என்று கத்தினான். இல்லை சார், நான் மறக்கலை, அது ரீசனோடு தான். உன்னை நான் அப்போவே போக சொல்லிட்டேன் அக்ஷரா, டோன்ட் வேஸ்ட் மை டைம். அக்ஷராவும் உடனே வெளியேறிவிட்டாள். அடுத்து அவள் உணவு கூட உண்ணாமல் அவன் சொன்ன வேலையை மட்டுமே பார்க்க அவனும் கண்டும் காணாதது போல விட்டுவிட்டான். ஆனால் அவனும் சாப்பிடவில்லை. மாலை 4 மணிக்கு அவனிடம் வந்தவள், சார், காட்டேஜில் இருக்கிற கான்ஃபரன்ஸ் ரூமில் 5 மணிக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், எல்லோரும் வந்துடுவாங்க, ஒரு 4:30க்கு மேலே இங்கேருந்து கிளம்புனா சரியாக இருக்கும் சார் என கூறிவிட அவனும் சரி என்று தலையசைப்புடன் அவளை அனுப்பிவிட்டான். மீட்டிங் சென்றவர்களிடம் இவனும் வரப்போகும் மலர் கண்காட்சிக்கு தான் வைத்திருக்கும் புது திட்டங்களை, அதோடு காட்டேஜில் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் என அனைத்தையும் கூறி அவர்களிடம் ஆலோசனைகளையும் கேட்டு ஜெயேந்திரனிடமும் பேசிவிட்டு ஒரு முடிவுக்கு வந்தவன் செய்ய வேண்டிய வேலைகளை அனைவருக்கும் மறுநாள் மெயில் அனுப்புவதாக கூறினான். எல்லோரும் உண்டு முடித்து கிளம்பிவிட அக்ஷராவை தேடிக்கொண்டு வந்த ஆதர்ஷ் கண்ணில் மூர்த்தி பட்டார். மூர்த்தி அண்ணா, என்ன இது கையில் மாத்திரை, யாருக்கு என்று கேட்க, அக்ஷராமாக்கு தான் தம்பி. ஏன், அவளுக்கு என்னாச்சு? மலையில் வேலை நடஞ்சிருக்கும் போல், காலையிலேயே ஜுரம்னு சொல்லிச்சு, டாக்டர்கிட்ட கூப்பிட்டா வேலை இருக்குன்னு சொல்லிடுச்சு, இப்போ ரொம்ப முடியல போல், மாத்திரை கேட்டுச்சு தம்பி, இந்த பிள்ளையை என்ன தான் சொல்கிறதோ என கூற அவனே அந்த மாத்திரையை வாங்கி கொண்டு, நான் கொடுத்துக்கிறேண்ணா, நீங்கள் போங்க என்றதும் போகும்போது ஜெயேந்திரன் ஆதர்ஷை அழைத்து பேச வேண்டும் என்றார். சொல்லுங்கப்பா. இல்லை ஆதர்ஷ், ஏதாவது ப்ராப்ளமா என்று அவர் தயங்கியபடியே கேட்க, இல்லையப்பா, ஏன் கேட்குறீங்க? இல்லை, நான் வேலையில் கேட்கல, உனக்கும் அக்ஷராவுக்கும் இடையில ஏதாவது ப்ராப்ளமான்னு. அவன் எதுவும் பேசாமல் இருப்பது கண்டு அவரே தொடர்ந்தார். அவள் எதுவும் சொல்லலை ஆதர்ஷ், அவள் சொல்லியிருக்க மாட்டான்னு தெரியும்ப்பா, இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்களேன்னு தான் யோசித்தேன் என ஆதர்ஷ் கூறிவிட அவரும் மெளிதாக ஒரு புன்னகையை உதித்தார். பாதி என் வயசு அனுபவத்தில் வந்த யூகம், மீதி ஆஃபீஸ்லேருந்து வந்த தகவல். சுவருக்கும் காதலுக்கும்னு சும்மாவா சொல்லுவாங்க? மற்றவங்க பார்த்து சண்டை போடுறீங்கன்னு சொல்லி காட்சி பொருளாக ஆக்க விட்டுறாதீங்க. ஏன்னா எனக்கு உன்னை பற்றியும் தெரியும், அக்ஷரா பற்றியும் நல்லா தெரியும். உங்ககிட்ட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் மற்றவங்க அதை அப்படி எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா? பார்க்குறவங்க நீங்கள் கோபமாக பேசிக்கிறத பார்த்தா கூட தப்பு தப்பாக நிறையா வெளியில் பேசிக்குவாங்க. சரி, என்ன நடந்தது நானே உங்ககிட்ட சொல்லிடுறேன். மழை வேறு அதிகம் இல்லையா இந்த சமயத்தில், நிலச்சரிவு வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குதுன்னு செய்தியில் சொல்லியிருக்காங்க. ஈவினிங் மீட்டிங் வச்சு இருட்டுற நேரத்தில் ரொம்ப தூரம் போகிறதுனா நிறையா பேருக்கு கஷ்டம். அதனால தான் மார்னிங் மீட்டிங்க்கு அவள் கேட்டிருப்பா. அதனால தான் நானும் பொதுவாக அவள் சொல்கிற மாதிரி மார்னிங் மீட்டிங்க்கே எப்போவுமே அரேஞ்ச் பண்ணிக்கிறது. இன்றைக்கி இது நீ சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அவள் உனக்கு தான் திரும்ப கால் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணியிருக்கா, பட் லைன் போகலை. ஏன்னா நானும் உனக்கு ட்ரை பண்ணேன், ரீச் பண்ண முடியலன்னு தான் என்கிட்டையும் கேட்டுட்டு மீட்டிங் நாளைக்கு வச்சுக்கலாம்னு அவள் சொன்னது. அதுக்கப்புறம் மதியம் மேலே தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது, அதுதான் கேட்டேன். அவள் என்கிட்ட நேராக கேட்கல,
எனக்கும் மீட்டிங் இன்வைட் பண்ணணும்ல, அதை பற்றி பேசும்போது தான் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணி கால் ரீச் பண்ண முடியலன்னு சொன்னான். நானும் உனக்கு ட்ரை பண்ணிவிட்டு முடியலன்னு அவகிட்ட சொன்னேன். பட் சாரி ஆதர்ஷ், நீ இருக்கிற இடத்துல நான் முடிவெடுத்திருக்க கூடாது தான். ஐயோ, என்னப்பா நீங்கள், இது உங்கள் ஆஃபீஸ், உங்களுக்கு உரிமை இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு அவசியமான காரணம் இருக்கும்போது அதை ஏன் குறை சொல்ல போகிறேன்? அவள் இதை என்கிட்ட சொல்லலைப்பா, அதுதான் எனக்கும் தெரில. பட் சொல்லியிருந்தால் நானும் அதை அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பேனே. ஜெயேந்திரனும் தெரியும்ப்பா, அதான் நானே இப்போ சொல்கிறேன். அவள் நல்ல பொண்ணுப்பா. அவள் இங்கே வந்ததுலேருந்து வேலை, பொறுப்பு, பொறுமை, மற்றவங்க கிட்ட நடந்துக்கிற விதம், ஒரு வேலையை எப்படி தட்டி கொடுத்து மற்றவங்கக்கிட்ட இந்த வேலை வாங்கலாம்னு அவள் செய்கிற எதுலேயுமே நான் குறை பார்த்ததே இல்லை. இந்த சின்ன வயசில் இவ்வளோ பக்குவமானு சில நேரம் எனக்கே ஆயாசமாக இருக்கும். சில நேரம் ஏன் இவளுக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு கூட தோணும். ஆனால் எதையுமே வெளியில் காட்டிக்காமல் எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு அவள் நினப்பா. ஆதர்ஷ், அவளை நீ திட்டுறது, ஒர்க்கில் ப்ராப்ளம், இதெல்லாம் நான் தலையிட மாட்டேன். ஆனால் மற்றவங்க அதை பார்த்து கிண்டல் பண்ணுற அளவுக்கு வேண்டாம்னு எனக்கு தோணுச்சு. அது உங்கள் 2 பேருக்குமே நல்லதில்லை. அதனால தான் அதை சொல்கிறேன் என்று அவர் தயக்கத்துடவே ஆனாலும் ஒரு தகப்பனின் இடத்திலிருந்து பொறுமையாக அவனுக்கு விளக்கி கூறினார். ஆதர்ஷும் புரியுதுப்பா, இனிமேல் கவனமாக இருக்கேன், அண்ட் சாரி, தேங்க்ஸ். இதை கேட்டதும் ஜெயேந்திரனும் மெலிதாக புன்னகைத்துவிட்டு சிறிது நேரம் பொதுப்படையாக ஓரிரு விஷயம் பேசிவிட்டு சென்றார். அதற்கு பின் ஆதர்ஷ் ஸ்விம்மிங் பூல் அருகே வர அங்கே அமர்ந்து எல்லோரும் பாதுகாப்பாக சென்று விட்டார்களா என்று விசாரித்து ஃபோனை ஆஃப் செய்துவிட்டு அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அக்ஷராவை கவனித்தான். அவளிடம் சென்றவன், எல்லாமே ஓகே தானே என்று மெலிதாக கேட்க ஆதர்ஷை நிமிர்ந்து பார்த்தவள் எழுந்து நின்று, எல்லாமே ஓகே சார், கேட்டுட்டேன், எல்லோரும் சேஃபாக வீட்டுக்கு போயிட்டாங்க. கேப் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு மட்டும் நாளைக்கு செட்டில்மெண்ட் பண்ணணும். அண்ட் மீட்டிங்கில் இருந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டேன். நாளைக்கு மார்னிங் வந்ததும் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருக்கும் மெயில் அனுப்பிச்சிடுவேன் என அவள் இவன் கேட்காமலேயே அனைத்து தகவலையும் கூறினாள். அவனும் எதுவும் கூறாமல் இவளையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தான். அதை கண்டவள் அடுத்து எதுவும் பேசாமல் தலை குனிந்து கொள்ள அப்படியே சில நேரம் கடந்தது. அதை ரசித்தவன் எதுவும் கூறாமல், சரி வா போலாம் என்று மட்டும் அழைத்தான். இவளும் எதுவும் பேசாமல் பின்னோடு சென்று வண்டியில் ஏறினாள். சிறிது தூரம் மௌனமாக சென்றனர். அவள் சோர்ந்து கார் கதவில் சாய்ந்து கொள்ள அவனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. எதுவும் கூறாமல் வேகமாக வண்டியை கிளப்பியவன் ஒரு இடத்தில் நிறுத்தி இறங்க சொல்லி அழைத்தான். எங்கே வந்திருக்கோம் என்று அவள் புரியாமல் கேட்க கதவை திறந்துவிட்டு, ஹாஸ்பிட்டலுக்கு வா என்று மட்டும் அழைத்தான். கீழே இறங்கியவள், இல்லை எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அப்படியா, சரி, இன்றைக்கி தானே மழையில் நினைஞ்சேன், நாளைக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், அட்வான்ஸாகவே பார்த்துக்கலாம் வா என அவன் கூற அவளும் மெலிதாக புன்னகைத்தாள். மருத்துவரை பார்த்துவிட்டு மீண்டும் வண்டி ஏறியதும் அவளும் சோர்ந்து போய் படுத்து கொண்டாள். இவனும் சீட்டெல்லாம் சரி செய்துவிட்டு நேராக ஹோட்டல் சென்று அவளுக்கு உணவு வாங்கி வந்து அவளை எழுப்பினான். எழுந்தவள், இல்லை ப்ளீஸ், எனக்கு எதுவும் வேண்டாமே, என்னால் முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது என்று கூற, டேய் இங்கே பாரு, நீ மதியம் வேறு சாப்பிடல, இப்போ மீட்டிங்கில் கொஞ்சம் சாப்பிட்டதும் ஃபுல்லாக வாமிட் பண்ணிட்ட, மாத்திரை வேற போடணும்ல, கொஞ்சம் சாப்பிடுமா என அவனை எடுத்து ஊட்டிவிட மெதுவாக உண்டு முடித்தவள் மாத்திரை போட்டுக்கொண்டு சீட்டில் சாய்ந்தபடி அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவனோ திரும்பி வந்து காரை எடுத்தவன் அவள் தன்னையே பார்ப்பதை உணர்ந்து அவளிடம், அக்ஷா என்னாச்சு, ஏதாவது வேணுமா, தண்ணி? இல்லை என்று தலையசைத்தாள். வேற குளிர்தா, ஏசி கூட போடலையே, ரெஸ்ட் ரூம் ஏதாவது போகணுமா, இல்லை வாமிட் ஏதாவது வருதா என அவன் அனைத்தையும் கேட்க அவள் எதுக்குமே இல்லை என்பது மட்டும் தலையசைத்தாள். நீங்கள் இந்த அளவுக்கு பார்த்துப்பீங்கன்னு நினைக்கல, அதான்
நீங்கள் தானான்னு பார்த்துட்ருக்கேன் என்று அந்த நேரத்திலும் அவள் கிண்டலாக கூற ஆதர்ஷ் மெலிதாக புன்னகைத்துவிட்டு, ஏன், நானும் மனுஷன்தானே, எனக்கும் ஃபீலிங்ஸே இருக்காதுன்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? எல்லாமே தேவைப்படும் போது வெளியில் வரும் என்றான் அவனும் அதே கிண்டலோடு. இதை கேட்ட அக்ஷராவோ, ஐயோ, அப்படின்னா உங்களுக்கு பாசம் இருக்குன்னு நீங்கள் காட்டணும்னா எப்போவுமே காய்ச்சலோட படுத்திருக்கணுமா? அடக்கடவுளே, இதனடா சோதனை என அவள் திருதிருவென விழிக்க, இவனுக்கு அவள் கூறியதும் அவளின் இந்த செயலும் கண்டு வாய்விட்டை சிரித்து விட்டான். வீட்டிற்கு வந்து இறங்கியதும் விக்ரமிடமிருந்து அக்ஷராவிற்கு கால் வந்தது. அத்தனை நேரம் தூங்கி எழுந்ததாலோ என்னவோ அவள் சற்று தெம்பாக இருந்தாள். என்ன விக்ரம்? இப்போ தான் வரேன். நானே நினச்சேன் நீயே கூப்பிட்ட. ஓ அப்படியா? ஏன் இன்னைக்கு சொல்ல மாட்டியா? சரி சரி, நாளைக்கு தானே மீட் பண்ணலாம் என அவள் சிரித்து கொண்டே வர, பிரியாவும் என்னவென்று விசாரிக்க, தெரிலடி, விக்ரம் என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, நாளைக்கு மீட் பண்ணணும்னு சொல்கிறான், ஏதோ ரொம்ப இம்பார்ட்டனா என்று கூற, அங்கே வந்த பிரியாவும் வாசுவும் என கண்ணடித்து கிண்டல் செய்து கொண்டிருந்தனர். ஆதர்ஷ்க்கு இதை கேட்டு மீண்டும் கோபம் ஏறியது. அடுத்த நாள் ஆஃபீஸ் உள்ளே வந்தவள் வேகமாக அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு மதியம் ஆதர்ஷிடம் வந்து வேலைகளை பற்றி கூறி முடித்ததும், வேற ஏதாவது ஒர்க் இருக்கா சார் என்று கேட்டாள். அவனும் சாதாரணமாக எண்ணிக்கொண்டு, இல்லை, மெயில் மட்டும்தானே, ஈவினிங் பார்த்துக்கலாம் என்று கூறினான். ஓகே சார், சார் எனக்கு லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 2 hours பெர்மிஷன் வேணும் என்று அவள் கேட்க, அவனுக்கு சிறிது உறுத்தினாலும் காரணமில்லாமல் அவள் கேட்க மாட்டாள் என்று எண்ணியவன், கண்டிப்பாக வேணுமா என்று கேட்டான். ஆமாம் என்பது போல அவள் தலையசைத்ததும், ஓகே எடுத்துக்கோ. அக்ஷராவும் தேங்க்யூ சார் என கூறி புன்னகையுடன் அங்கிருந்து நகர்ந்தான். அவனும் பெரிதாக எதையும் கண்டு கொள்ளவில்லை. சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தவன் அவளை காணாமல் இருக்க, அக்ஷரா தவிர மற்ற அனைவரும் உணவு உண்டு கொண்டிருந்தனர். அங்கிருந்தவர்களோ, சார், அக்ஷரா மேடம் வெளியில் போயிருக்காங்க என்று கூறினர். இன்னொருத்தரோ, ஆமாம், லஞ்சுக்கு வெளியில் தான், நம்ம கூட எல்லாம் மேடம்க்கு சாப்பிட பிடிக்குமா என்று அவர்களுக்குள் பேச, விக்னேஷோ, ஏய் என்னப்பா, எஸ்டேட் ஓனர் வந்து கூப்பிடும்போது போகாமல் இருப்பாங்களா சொல்லுங்க என்று அவன் வேறு மாதிரியாக கேட்க, ஆதர்ஷ் கோபப்படுவதை கண்டு கொண்டவன், அது ஒன்றும் இல்லை சார், விக்ரம் சார் வந்தார், அக்ஷராவை கூட்டிகிட்டு போயிட்டாரு, அவங்களும் லஞ்சை வெளியில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, இதில் 2 hours பெர்மிஷன் வேறு போட்டுட்டு போய் பேசணுமான்னு எல்லாரும் கொஞ்சம் பேசிக்கிறாங்க, இங்கே பக்கத்தில் இருக்கிற பேக்கரியில் தான் இருக்காங்க, இதுக்கு வேலை நேரத்தில் பெர்மிஷன் போடணுமான்னு எல்லாரும் சொல்லிகிட்ருக்காங்க என அவன் இன்னும் ஏற்றிவிட, ஆதிஷ் அவனை முறைத்ததும் மௌனமாகினான். பின்னால் இருந்த ஒருத்தன், அந்த பொண்ணுக்கு வந்த வாழ்வை பாரு, எம்டி கேட்கும்போது எல்லாம் யோசிக்காமல் பெர்மிஷன் கொடுக்குறாரு, எஸ்டேட் ஓனர் வந்து கூட்டிகிட்டே போகிறாரு, எல்லாரும் அந்த பொண்ணு பக்கம்தான் என்று ஒரு மாதிரி சொல்ல, முன்னாடி சென்ற ஆதர்ஷோ இதை கேட்டவன் வேகமாக அவர்களிடம் சென்றான். அனைவரையும் ஒருமுறை பார்த்துவிட்டு, உங்களுக்கு இப்போ அக்ஷரா பெர்மிஷன் வாங்கினது பிரச்சனையா இல்லை விக்ரம் கூட வெளியில் போனது பிரச்சனையா, நேராக என்கிட்டயே கேட்கலுங்க என்று அவன் கூறவும், இதை சுத்தமாக எதிர்பார்க்காத அனைவரும் அமைதியாக இருந்தனர். ஆதர்ஷை தொடர்ந்து பேசினான். இந்த ஆஃபீஸில் அவங்க உங்களுக்கு கொடுத்த வேலை பார்க்க தானே சம்பளம், நீங்கள் உங்களோட பர்சனல் விஷயம்னு கேட்டு பெர்மிஷன் தராமல் நான் இருந்திருக்கேனா என்ன? அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதோட எனக்கு தெரிஞ்சு உங்கள் லெவலுக்கு நீங்கள் எல்லோரும் இந்த வேலையை விட்டுட்டு ஸ்பை வேலைக்கு ஏதாவது தகுதியானவங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மற்றவங்கள உளவு பார்க்குறது மட்டுமே. என்ன விக்னேஷ், நான் சொல்கிறது சரிதானே? ஏன்னா நீ தானே இதுக்கு தலைவன். அக்ஷரா வேலை நேரத்தில் கரெக்டாக இல்லைன்னா தான் நான் கேட்க முடியும். வேலையை முடிச்சுட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்க போனதுக்கப்புறமா அது அவங்களோட பர்சனல். இதுக்கு மேலே இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசிகிட்டு இருக்கிறது, கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்கிறது முக்கியமாக என்று விக்னேஷை ஒரு முறை முறைத்தவன், அவங்க பேசுகிறாங்க இவங்க பேசுகிறாங்கன்னு ஜாடையாக கேவலமாக நாம் நினைக்கிறது எல்லாம் பேசிக்கிறது
இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஒரே மாதிரி எல்லா நேரத்துலையும் பொறுமையாக பேசிகிட்டு இருக்க மாட்டேன், புரிஞ்சுதா என்று கூறிவிட்டு அவன் விருட்டென அங்கிருந்து சென்று விட்டான். ஆனால் தனியாக வந்த ஆதர்ஷுக்கோ உள்ளே கொதித்து கொண்டிருந்தது. வெகு நேரம் தாண்டி விக்ரம் அக்ஷராவை விட்டுவிட்டு சந்தோஷமாக செல்ல இவளும் வந்து தனது வேலையை சாதாரணமாக தொடர்ந்தாள். இவனுக்குத்தான் இருப்பு கொள்ளவே இல்லை. அக்ஷராவிடம் எரிந்து விழுந்து கொண்டே இருந்தான். சிரிப்போடு வந்தவள் இதை புரிந்து கொள்ள முடியாமல் அமைதியாக சென்று விட்டாள். இதே நிகழ்வு மாலை வரை நடக்க வேலை முடிய தாமதமாக இருவரும் கிளம்பியதும் வண்டியில் செல்லும்போது அவளை கேட்டுவிட்டாள். சார், என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? ஏன் டென்ஷனாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. இல்லை, நீங்கள் நார்மலாகவே இல்லை. ஆனால் ஏன்னு தான் எனக்கு புரியல என்று அக்ஷரா மெதுவாக கேட்க ஆதர்ஷ் கோபத்துடன், உனக்கு நான் நினைக்கிறதெல்லாம் எப்படி புரியும்? விக்ரம் பேசுகிறது ஏன் அவன் என்ன நினைக்கிறான்னு கூட உனக்கு புரியும். ஆஃபீஸ் டைமிங்கில் பெர்மிஷன் போட்டு போனேன், ஓகே, அதுவும் பர்சனல். ஆனால் சுற்றி அதே இடத்துல எல்லார் கண்லேயும் படுற மாதிரி தான் சுற்றுவியா? எதுக்கு அவங்கெல்லாம் பார்த்து நீயும் அவனும் லவ் பண்ணுறீங்கன்னு தப்பாக பேசுகிறதுக்கா? இல்லை, ஒருவேளை உனக்கே அந்த ஐடியா இருக்கா? அவன் பிடிச்சிருக்குனாலும் நீ எதை பற்றியும் யோசிக்க மாட்டியா? விக்ரம் கேரக்டர் தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் பெரிய இடத்துல அவங்க குடும்பத்தில் எல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு நினைக்க முடியுமா? அதை பற்றிலாம் நீ யோசிக்கவே மாட்டியா? அவன் கேட்டால் உடனே நீ ஓகே சொல்லிடுதியா? வெறும் பணம் காசு மட்டும் லைஃப்பில் போதுமா என்ன? சொத்து பணம் அந்தஸ்துன்னு எல்லாமே இருக்கிறவனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சிடுமா? அன்பு பாசம்னு எந்த உணர்ச்சியும் உனக்கு முக்கியமாகவே படலையா? ஏன் இப்படிலாம் யோசிக்கிறீங்க? உன்னை பெற்றவங்க கூட இருந்திருந்தா இப்படி தான் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்களா? ஃபெமினிசம் பற்றி பேசுகிறது பொண்ணுங்களுக்கு சம உரிமைன்னு கேட்க மாட்டோம்தான் இல்லை? இதுவே கல்யாணம்னு வந்தால் இப்படி தான் அந்த பையன் செட்டில்னு பார்த்துட்டு பிரச்சனை இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகலாம்னு திங்க் பண்ண வேண்டியது. என்ன பொண்ணுங்களோ, சே, இதெல்லாம் உன்கிட்ட சொல்லி மட்டும் என்ன பிரயோஜனம்? நீயும் எல்லாரையும் மாதிரி தானே என்று அவன் இருந்த டென்ஷனில் என்ன பேசுகிறோம் என்று கூட அறியாமல் அவன் கோபத்தில் அனைத்தையும் கொட்டிவிட்டு வீடு வந்ததும் காரை விட்டு இறங்கி நேரே சென்று விட்டான். அவளோ இதை கேட்டு அதிர்ச்சியில் சிலையாகி இருந்தாள். தனக்கு பேசவே இடமளிக்காமல் அவன் கோபமாக என்னவெல்லாம் பேசிவிட்டான் என்று எண்ணியவள் எதுவும் யோசிக்காமல் சற்று நேரம் அப்படியே அமர்ந்திருந்தவள் இறங்கி வீட்டினுள் சென்று உறங்கிவிட்டாள்.